ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு ப்ரீஸ் விஷன் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க, சப்போர்ட் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் அண்ட் ட்ரைபாட் அண்ட் கிளிப் ஆன் லைட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றின ஜென்யூன் ரிவ்யூ வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக். ஸோ தட் நான் இதை சீக்கிரம் கிளிப் ஆன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மற்ற 2 ரிவ்யூ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்றனால நான் ஃபஸ்ட்டு மைக்கை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ பண்ணலாம். மைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரெனாரோ P10 அப்படிங்கிற ஒரு மைக் தான் வாங்கியிருக்கேன். இந்த மைக்கை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 டேஸ் செலவு பண்ணியிருப்பேன். ஸோ எந்த மைக் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும், அஃபோர்டபுளாக அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்து ரிசர்ச் பண்ணி இந்த மைக் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கிட்டேனே அப்படின்றதுக்காக ஃபேக் ரிவ்யூலாம் நான் தரப்போகிறதில்ல. ஜென்யூனாக இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேக்கிங் வந்துட்டு நல்லா இருக்குது. எஸ், இந்த மைக் ஓப்பன் பண்ணால் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 2 மைக்ஸ் அண்ட் 1 ரிசீவர் வந்துடுது. ரிசீவர் வந்துட்டு C டைப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேக்னெட்டும் இருக்குது, அந்த கிளிப்பும் இருக்குது. ஸோ மேக்னெட் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எஸ், இதை வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸில் கிளிப்பும் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாடல் இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி வாஸ் குட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி மைக்கை வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் லெவலும் இருக்குது. ஸோ 3 லெவல் இருக்கனால அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி மைக் இல்லாமல் இருந்தப்போ எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1 வந்துட்டு நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நான் ஃபேன் போடல, பட் விண்டோ எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹேண்ட் ஃபேன் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சவுண்ட் இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் இப்போ கொஞ்சம் தூரத்தில் வச்சு நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெவல் 1 இருக்குது, லெவல் 2க்கு மாற்றுறேன். ஸோ இப்போ என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் லெவல் 3க்கு வைக்கிறேன். ஸோ இப்போ லெவல் 3ல் இருக்குது. ஈவன் தோ இந்த ஃபேன் ரொம்ப பக்கத்தில் ஓடிட்டு இருந்து கூட சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஸ், 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இதில் வந்துட்டு நான் ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவுண்ட் இருக்கும்போது லெவல் 3 நாய்ஸ் கேன்சலேஷனை வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். சவுண்டே இல்லை, நமக்கு இங்கே அமைதியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம லெவல் 1லேயே வந்துட்டு வச்சு பேசினா தான் வந்து கிளியராக கேட்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை சுற்றி எந்த சவுண்டும் இல்லை, ஜஸ்ட் விண்டோ ஓப்பனாக இருக்குது, ஃபேன் ஓடல, அவ்வளோதான். பட் இந்த பாயிண்டில் நம்ம 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்கும். ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ நாய்ஸ் எதுவும் இல்லை, அமைதியாக தான் இருக்குது அப்படின்னா we can prefer level 1 of noise cancellation. சீரியஸ்லிங்க, திஸ் இஸ் குட் மைக் அட் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட். 2200க்கு நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ப்ரைஸ்க்கு இந்த மைக் வந்துட்டு ரியலி குட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இதோட மேனுவலை படிச்சுட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். இதுதான் வந்துட்டு ஹேண்டில். இது வந்துட்டு நம்ம ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஏரியா. இதை வந்துட்டு நம்ம எப்படி வேணால் எந்த ஆங்கிளில் வேணால் வச்சுக்கலாம். வச்சு நம்ம எந்த ஆங்கிளில் வேணுமோ வச்சு இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் won't மூவ். ஸோ இந்த பார்ட் அவ்வளோதான். ஸோ அடுத்து இதை வந்து நம்ம 4 லெக்ஸை வந்துட்டு செப்ரேட் பண்ணி நிற்க வைக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, அது வழியாக நம்ம லெக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ இங்கே வச்சிட்றேன். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ட்ரைபாடை செட்டப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரைபாடில் தான் என்னோடய மொபைல் வந்துட்டு இப்போ என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ ட்ரைபாடோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த ட்ரைபாடோட நேம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கிராட்டோஸ் K5 360 டிகிரி ரொட்டேஷன் வித் 4 லெக் அப்படின்னு சொல்லி அமேசானில் இருக்கும். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3rd பார்சலில் இருக்க ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ராடக்ட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கிளிப் ஆன் லைட்டுன்னு சொல்லிட்டு, இதை லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறது நல்லதாக போச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்டாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு அது ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்படியே கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த லைட் தேவைப்படும். எஸ், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லைட் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த லைட் கூடவே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஒன்று, அண்ட் சைட் கிளிப்ஸ் இருக்குது, அண்ட் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆஃப்டர் தட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு C டைப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு I'll show you. ஸோ எஸ், நான் இப்போ வந்துட்டு அந்த கிளிப் ஆன் லைட்டை நான் அங்கே ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லைட் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரொம்ப வார்மில் வைக்கிறேன், அப்புறம் அப்படியே அதை வந்துட்டு டிம் பண்ணுறேன், கூல் பண்ணுறேன். ஸோ யூ கேன் see the difference, right? ஸோ எஸ், இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. எஸ், இந்த கிளிப் ஆன் லைட்டோட ரிவ்யூ நம்ம பார்த்தாச்சு. இதோட நேம் பார்த்தீங்கன்னா கேசன் 3.7 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமேசான்லேயே கிடைக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இஃப் அட் ஆல் யூ லைக் திஸ் ப்ராடக்ட். நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண 3 ப்ராடக்ட்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. நீங்கள் யூடியூப்போட பிகினர்ஸ் அப்படின்னா தாராளமாக இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே வாங்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இன்றைக்கி இந்த 3 ப்ராடக்ட்ஸை தான் நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கோம். அதை பற்றின ரிவ்யூவும் கொடுத்துருக்கோம். இதோட ஸ்டர்டினஸ், டியூரபிலிட்டி இது எல்லாமே வந்துட்டு போக போக தான் தெரியும். ஸோ அதை வந்துட்டு ஐ வில் கீப் அப்டேட்டிங் யூ. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பை பாய்.